கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு எல்லாரும் இணைந்து நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர். இந்த புதிய நாளை தந்த ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் வாழன்னு நினைக்காதீங்க, வாழ முடியும். இயேசப்பா உங்களை தொட்டுட்டாருன்னா, உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கர்த்தர் நடத்த போகிறாரு. சரியா? உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திரும்ப நாளை காண்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகும் 17:25 உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான செவியேற்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இந்த ஜீவ வார்த்தையின் தலைப்பு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவார். அதாவது ஆண்டவர் தாவீதுக்கு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவன் வெளிப்படுத்துகிறவர், வெளிப்படுத்துகிறவர் ஆண்டவர். அவர் செய்ய போகிறதை வெளிப்படுத்துவார். தாவீதுக்கு வீட்டை கட்டுவன் வெளிப்படுத்தினதை போல நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறாரோ அதை வெளிப்படுத்துவார். வேலையை தருவேன்னு சொல்லும்போது அந்த வேலை கிடைப்பதற்கு முன்பாக வேலை தரப்போறேன்னு வெளிப்படுத்துவார். உனக்கு ஒரு புதிய வியாபாரத்தை தரப்போறேன்னு வெளிப்படுத்துவார். உனக்கு ஒரு ஊழியத்தை தரப்போறேன்னு சொல்லி வெளிப்படுத்துவார். உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போறேன்னு வெளிப்படுத்துவார். ஒரு இடத்தை உனக்கு நான் தரப்போறேன்னு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அவர் வெளிப்படுத்த போகிறார். சில நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எதுவுமே எனக்கு தெரியலையே, எதுவுமே எனக்கு தெரியல, ஒரு பிளாங்காக இருக்குது, ஒரு இருளாக இருக்குது, எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இனி கர்த்தர் வெளிப்படுத்துவார். வரும் காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். தாவீதுக்கு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அத்தனை காரியத்தையும் முன்கூட்டி வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். அதை அவர் செய்ய போகிறார். நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க போகுது. முன்கூட்டியை வெளிப்படுத்தி அற்புதம் செய்யும்போது நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வரும். நம்புறீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். தாவீதுக்கு வீடு கட்டுவேன் வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு இதோ ஜெபத்திலே பங்கு கொள்ளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிற நன்மையை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தும். உடைய பிள்ளைகள் அதன் நிமித்தம் உங்கள் மேலே விசுவாசம் வைக்கட்டும். எங்கள் ஆண்டவர் செய்ய போகிறதை முன்கூட்டி எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாருங்கிற சாட்சி உருவாகட்டும். நன்றி. நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இப்பொழுது உடைய ஊழியக்காரான இவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆபத்தான நிலையில், இக்கட்டான நிலையில், உபத்திரமான நிலையில் இருக்கிற எல்லாரையும் இயேசுப்பா விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் விலகட்டும். கர்த்தர் கூடி செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.